வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பீடட் ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான கலரில் ஒயிட் அண்ட் பிங்க் ஆர் ரெட், இது எந்த காம்பினேஷனில் வேணாலும் வச்சுக்கலாம். மிக்சட் கலர், பட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங்கில் 4 பீடு, இதே தான் நம்ம எல்லாமே 4 பீட் தான் நம்ம எடுக்க போகிறோம். 4 பெட்டல் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். இதே போல் கண்டினியூ பண்ணி டோட்டல் 12 கவுண்ட் வரணும். 12 கவுண்ட் வர வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நான் டோட்டல் 12 போட்டிருக்கேன். கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12th ஒன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டர்னிங் பீடு. நெக்ஸ்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு லைன்லேயுமே 1 2 3னே கவுண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இது செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு இது முடிச்சிருக்கோம். இதில் வந்து 5 கவுண்ட்டுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் பீடு தான். ஸோ அது முடிச்சிருவோம். ஒன் 2 3 4 5 கவுண்ட்டுக்கு ஒயிட் கலர். 6th வந்துட்டு 2 ரெட். ஆக்சுவலி இது பிங்க்கும் இல்லாத ரெட்டும் இல்லாத ஒரு கலரு. 6th வந்துட்டு சாரி 6th ஸ்டெப்பில் தான் 2 ரெட் போட்டிருக்கோம். 7th 1 ரெட்டு 1 ஒயிட்டு. இது ஸ்டெப் 7. இன்னும் ஸ்டெப் 8லேருந்து 12 வரைக்கும் ஃபுல்லாக ஒயிட் கலர் தான். செகண்ட் லைன் கம்ப்ளீட்டு. இப்போ தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேர்ட் லைனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 வரைக்கும் ஒயிட் கலர். 4 இது ஒயிட் கலரில் போட்டுட்டு 5 6 7 ரெட் கலரில் போடணும். பார்க்கலாம். ஒன் 2 3 4 ஒயிட் கலர், 5 6 7 2 red. This is step 5, step 6, step 7. This is step 8, 1 red and 1 white. இன்னும் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் தான். நெக்ஸ்ட்டு 4th லைனில் பார்க்கலாம். தேர்ட் லைன் இன்னும் ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன் 2 3 ஒயிட் கலர். From 4 5 6 7 8 red color, 2 red. This is 4th one. Continue this to 8th step. 1 2 3 white color, 4 5 6 7 8 2 red. 9th step 1 red and 1 white. Continue with white color. இந்த லாஸ்ட்லேயும் white கலரில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது 5th லைன். 1 2 3 4 5 5th லைன். 5th லைனில் ஃபஸ்ட்டு 2 ஒயிட்டு, தேர்ட்லேருந்து ரெட்டு. தேர்டு 4th 5th 6th 7th 8th 9th 10th வரைக்கும் ரெட் வரும்.
ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இன்னும் ஃபுல்லாக ரெட் கலர் இது வரைக்கும் போட்டுக்கலாம். ஒன் டூ ஒயிட் கலர், ஃப்ரம் 3 4 5 6 7 8 9 red color, 2 red, and at 10 1 red and 1 white. 11 12 fully white color. 6th line, 1 2 3 4 5 6. 6th line, first one white, second one red. So we had to reach till this place to red. இது வரைக்கும் நம்ம ரெட் கலர்ல கொண்டு வந்துருவோம் till here, and last one white. Yes, step 1 white, step 2 3 4 5 6 7 8 9 10 2 red color. Step 11 1 red and 1 white. Step 12 white. This is step 12. So follow the 6th line for next is 2 round. This is step 1 2 3 4 5 6. 6th line, follow the 6th line for 7 and 8. இப்போ நம்ம 6th லைனில் என்ன இதில் போட்டிருக்கோமோ அதே இதை 7th and 8th லைனுக்கும் காப்பி பண்ணிக்குவோம். இப்போ இதே ஸ்டெப்ஸை இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். இது 6th 7th 8th ஒரே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஸ்லாண்டிங்காக இருக்குது, இங்கே மட்டும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட் லைன் போட போகிறோம், 9th லைன். இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். 9th லைன், இதில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட்டு தான். ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடு ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சைடே வந்துட்டு நான் 1 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே பார்க்குற மாதிரி டர்ன் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 3, step 4, step 5. இப்போ இது டர்ன் ஆகிருக்கும், கீழே இப்படி வந்திருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை வந்துட்டு நெக்ஸ்ட்டு 2 பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீட் அண்ட் இந்த பீட்குள்ளே. ஒரே ஒரு பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. 1 2 இங்கே போட்டிருக்கோம், 3 4 வந்துட்டோம். 3 4 லைனுக்கு மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா 2 போட்டிருக்கோம். அதே போல் இன்னொன்று போடணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 4 5
6 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸ்டெப்பு. இது 7th ஸ்டெப்பு. எயித்து ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வயரை வந்துட்டு கீழே இருக்கிற பீடுக்கு கொண்டு வரணும். bring the wire to this bead. நான் ஜஸ்ட் இதில் அப்படியே ஒன் ரவுண்டு உள்ளே போய் வெளியே வந்துக்கிறேன், அவ்வளோதான். ரவுண்ட் பீடில் வந்துட்டு ஒரு பீட்லேருந்து இன்னொரு பீடுக்கு கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ளோ இருக்கும், அங்கே கேப் இருக்கும். இது போல் எங்கேயாவது தேவைப்படுற இடங்களில் நம்ம மாற்றி இந்த மாதிரி 1 by 1 உள்ளார போயிட்டு எப்படி கொண்டு போனால் அங்கே கரெக்டாக இருக்குமோ அங்கே கொண்டு போய் பழகிக்கணும். பிகினர்ஸ்க்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் காமிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இப்போ இந்த பீடில் நம்ம கிராஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த பீடுக்கு வந்துடும். இப்போ நம்ம வயரை இங்கே இருந்த வயரை இங்கே கொண்டு வந்துட்டோம். இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பை நம்ம நார்மலாக கண்டினியூ பண்ணுவோம். இந்த லைனை அப்படியே வருது, 9th லைனில் போகிறோம். இப்போ அடுத்த பீட் போட்டிருக்கேன். இது நார்மலாக போட்டதுக்கப்புறம் திருப்பியும் மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே மேலே 3 இது கொண்டு வந்துடலாம். இந்த சைடு ஃபாலோ பண்ணோம்ல, சேம் ஸ்டெப்ஸை நம்ம இங்கிட்ட ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த இதில் இன்னொரு மெத்தடும் காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுபடி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து 1 2 தான் இருக்குது, 3rd one போடணும். அதுக்கு வந்துட்டு அந்த சைடு வேறு மாதிரி போட்டோம். இந்த சைடு வந்து ஒரே ஒரு ஒயரில் போடுற மாதிரி காமிக்கிறேன். இதில் ரைட் சைடு முடிஞ்சிருக்குல்ல, ரைட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்து நெக்ஸ்ட் 2 பீடில் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் 2 பீட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பீடில் இதில் வந்து கிராஸ் பண்ணிக்கணும். இந்த ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். போன தடவை இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணி எல்லா ஒயரையும் இங்கே கொண்டு வந்தோம். இந்த தடவை ஒரே ஒயரை மட்டும் வச்சு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான், இப்படி தான் போடணுன்றது இல்லைனா ரூல்ஸ் கிடையாது. நமக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நம்ம போட்டுக்கலாம்.
அடுத்ததில் ஒரு ரெட்டு அண்ட் ஒரு ஒயிட் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு ஒயிட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒயிட் கலர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் சைடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம சைட் வீவிங் தான் பண்ண போகிறோம் பேக்கோடது. ஸோ இப்போ நமக்கு இந்த ஹார்ட் ஷேப்பு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொன்று நான் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு பீட் ஆட் பண்ணி பக்கத்துலேயும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஸோ நம்ம இது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி பாட்டமை ஜாயின் பண்ணி இந்த சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஹேண்டில் வந்து இந்த லாஸ்ட்டுக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் எப்படி வேணாலும் நம்ம ஹேண்டில் போட்டுக்கலாம். நான் இந்த பேட்டர்னில் இந்த மாதிரி வர மாதிரி போட்டிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான பேக் தான். சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். கிஃப்ட் கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் அகலம் வேணும்னா டபுள் லேயர் போட்டோம்னாக்கா, டபுள் ஸ்பேஸ் விட்டு போட்டோம்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். இன்னுமே நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.